أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வந்தோம். அதில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று பின்பு அதில் நிலையாக நிற்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் பலன்களை பின்னால் பேசுகின்றான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, வானவர்கள் அவர்களிடத்திலே இறங்கி வந்து, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஅதூன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்பதை நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். மேலும் அவர்கள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நாங்கள்தான் உங்களுடைய நண்பர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், சொர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் எதிர்பார்ப்பதும் இருக்கிறது, மேலும் உங்களுக்கு எதுவெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் உங்களுக்கு இருக்கிறது. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், கஃபூரிடமிருந்து ரஹீமிடமிருந்து இது உங்களுக்கான விருந்து உபசரிப்பாகும் என்று அந்த வானவர்கள் அந்த மக்களிடத்தில், அந்த முஃமினிடத்தில் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சுப செய்தியை பற்றி இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்கள் சபையில் கூறினார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறார், அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகின்றான். ஒரு மனிதர் அல்லாஹ்வை வெறுப்பதை விரும்புகின்றார், அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுத்து விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் நான் கேட்டேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கேட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறார் ஒரு மனிதர் என்று கூறுகிறீர்களே, மக்களில் பெரும்பாலானவர்கள் மரணத்தை வெறுப்பதை நீங்கள் அப்படி கூறுகிறீர்களா? உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மரணம் என்றாலே ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம். இப்போது இரவுக்குள் நீங்கள் இறந்து விடுவீர்கள், மதியத்திற்குள் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்பது உண்மை என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிகச்சரியாக அதை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்க ஒருவர் விரும்புகிறார், அல்லாஹும் அவரை சந்திப்பதை வெறுக்கின்றான் என்று நீங்கள் கூறுவது, மரணத்தை மக்கள் வெறுக்கிறார்களே அதை பற்றி கூறுகிறீர்களா என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், இல்லை, ஒரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தால், அதாவது அவர் உலக வாழ்க்கையை நல்ல முறையில் கழித்திருந்தால், அல்லாஹுக்கு உவப்பான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருந்தால், அந்த நேரத்தில் வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹுடைய மன்னிப்பு உண்டு, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான் என்று சுப செய்தியை அவருக்கு கூறுவார்கள். பின்பு அவர் சொல்லுவார், நான் இன்றைய தினத்தை தான் எதிர்பார்த்து இருந்தேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறுவார். அப்போது அந்த வானவர் கூறுவார், அல்லாஹும் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்ற இந்த சுப செய்தியை அந்த வானவர் அவருக்கு கூறுவார். இதே ஒரு மனிதர் தீயவராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமான முறையில் இந்த உலகத்தை கழித்திருந்தால், அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கடினமான வேதனையை சுவைப்பார். அந்த நேரத்தில் அவரிடத்தில் வரக்கூடிய வானவர், உன்னுடைய உடலில் இருந்து உயிர் பிரிய போகின்றது, இன்றைய தினம் நீ காணாத ஒரு தினத்தை காணப்போகின்றாய் என்று சொல்லும்போது
அவர் அன்றைய தினத்தை வெறுப்பார், அவர் மௌத்தாவதை வெறுப்பார், மௌத்தாகி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதை வெறுப்பார், தன்னுடைய ரூஹ் தன்னுடைய உடலை விட்டு வெளியேறுவதை வெறுப்பார். ஆனால் வானவர்கள் அவருடைய உடலில் இருந்து உயிரை பிடுங்கி எடுப்பார்கள். அப்போது அந்த வானவர் சொல்வார், இன்றைய நாளை நீ எப்படி வெறுக்கிறாயோ இதே போன்று உன்னை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறான் என்று வானவர்கள் அவரிடத்தில் கூறுவார்கள் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் முஸ்னத் அஹ்மதிலும் சஹீஹுல் புகாரியில் 6507வது இலக்கத்திலும் சஹீஹ் முஸ்லிமில் 5208வது இலக்கத்திலும் ஜாமிஉ திர்மிதியில் 987வது இலக்கத்திலும் இருப்பதை நீங்கள் காணலாம். இப்போது இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி, யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று பின்பு அதில் நிலையாக நிற்கிறார்களோ நிச்சயமாக அவர்களிடத்தில் வானவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற சுப செய்தியை கூறுவார்கள். நீங்கள் பயப்படவும் வேண்டாம், நீங்கள் அச்சப்படவும் வேண்டாம் என்ற சுப செய்தியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். சொர்க்கத்தை பற்றி வர்ணனையோடு கூறுவார்கள், உங்களுடைய உள்ளம் ஆசைப்படுவதும் உங்களுக்கு சொர்க்கத்தில் உண்டு, அல்லாஹ்வினால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்பதை வானவர்கள் கூறுவார்கள் என்ற வசனத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக குர்ஆனில் இருந்து 3 வசனங்களை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த 3 வசனங்களும் சொர்க்கத்தை பற்றி பேசுகின்றது. பொதுவாக பல இடங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த உலகத்தில் அமர்ந்து கொண்டு மறுமையை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா என்றால் இல்லை. ஓமையோடு சில விஷயத்தை பேசுகின்றான், அதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கைக்குத்தான் கூலி கொடுக்க போகின்றான். இந்த இடத்தில் சொர்க்கம் உண்மையாகவே எப்படி இருக்கும், நரகம் மிக தெளிவாக எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக உணரக்கூடிய அறிவாற்றலை இந்த உலகத்தில் யாருக்கும் தரவில்லை. மறுமைக்கு செல்லும் போது அதனுடைய அறிவாற்றலை கொண்டு அங்கு கண்டு மனிதன் வியந்து போவான் என்பதே குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை. சூரா அலிஃப் லாம் மீம் அஸ்-சஜ்தாவில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். எந்த ஒரு ஆன்மாவும் அறியாததை, அதாவது இப்படி ஒரு கற்பனை உங்களுக்கு தோன்றியே இருக்காது. உலகத்தில் எத்தனை வகையான கற்பனைகள் இருக்கிறதோ அத்தனை வகையான கற்பனைக்கும் அப்பாற்பட்டது சொர்க்கமும் நரகமும். சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஒரு முஃமின் எதிர்பார்த்து கற்பனை செய்து வைத்திருப்பாரே, சொர்க்கம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படியே நம்ம ஒரு தனி உலகத்துல இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா என்று எந்தெந்த ஆங்கிளிலெல்லாம் ஒரு முஃமின் சொர்க்கத்தை பற்றி கற்பனை செய்து வைத்திருப்பாரோ இது எல்லாவற்றையும் விட அழகானது சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அஅயுன். சொர்க்கவாசிகள் முஃமின்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வகையில் எதையெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பார்களோ அத்தனை கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதாகும் சொர்க்கம். அதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். இந்த உலகத்தில் அவர்கள் சரியானவர்களாக நடந்ததற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியாகும் இது என்று சூரா அலிஃப் லாம் மீம் அஸ்-சஜ்தா கூறுகின்றது. இதே போன்று சூரா முஹம்மதிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு 6 சிறப்புகளை பற்றி பேசுகின்றான். 6 சிறப்புகள். மஸலுல் ஜன்னத்துல் லதீ உஇதல் முத்தகூன். முத்தகீன்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய உவமை எப்படி தெரியுமா? இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் இவ்வளவுதான் பேசல. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலதான் இருக்கும் சொர்க்கம். நீங்க என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மேலதான் இருக்கும் சொர்க்கம். சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்ற சாம்பிளை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நம்பர் 1, ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். கலங்கமே இல்லாத, கொஞ்சம் கூட கலங்காத நீரோடையான ஆறுகள் அங்கு உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை நதிகளும் ஆறுகளும் இருக்கிறதோ எல்லாமே ஒரு நாள் அல்லது ஒரு இடம், ஒரு பகுதி கலங்கலானதுதான். சொர்க்கத்தினுடைய ஆற்றில் கலங்களே இல்லாத ஆறுகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யரு தஅமு.
சுவை மாறாத பாலாறுகள் உங்களுக்காக அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். 1 லிட்டர் பால் 40 ரூபாய், 47 ரூபாய், 48 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் வரைக்கும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பால் ஆறை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஓட வைப்பான். ஒரு நாளும் அந்த பால் கெட்டு போகாது. மின் லபனில் லம் யதகய்யரு தஅமு, சுவை மாறாத பாலாறை அல்லாஹு தஆலா உங்களுக்காக ஓட்டுவான். இது நம்பர் 2. நம்பர் 3, வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லzzத்தின் லிஷாரிபீன், பருகுபவர்களுக்கு சுவை தரும் வகையில் மது ஆறை அல்லாஹு தஆலா ஓட்டுவான். 15 வயசு 16 வயசுலலாம் இளைஞர்கள் அவசரப்படுறாங்க. கஞ்சா எப்படி இருக்கும், சரக்கு எப்படி இருக்கும், மது எப்படி இருக்கும், இதை ஒரு முறையாவது ஊருக்கு வெளியே சென்று எங்கேயாவது ஒரு புதக்குழியில உட்கார்ந்து குடிச்சு பார்க்கணும், அது என்னதான் செய்து என்று அவசரப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இங்கு பேசுறான், சொர்க்கத்தில் நான் தர அவசரப்படாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மது ஹராம், அதன் பக்கம் நீங்கள் போகாதீர்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு இன்பம் தருகின்ற சுவை கொண்ட மது ஆறுகளை நான் உங்களுக்காக ஊட்டுகின்றேன். இது நம்பர் 3. நம்பர் 4, வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, கொஞ்சம் கூட கலங்காத, கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாத தூய தேனாறுகளை நான் ஓட்டுவேன். தூய தேன், காட்டுத்தேன், மலைத்தேன் என்று வாங்குவதற்கு அவ்வளோ சிரமமா இருக்கு. இது கலப்படமா, கலப்படம் இல்லையா, இது ஒரிஜினலா, இது ஒரிஜினல் இல்லையா, இது கட்டியா இருக்குமா, இது தண்ணியா இருக்குமா, அல்லாஹ் பேசுறான். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்காக தேனாரை நான் ஓட்டுவேன். இது நம்பர் 4. நம்பர் 5, வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், உலகத்தில் எத்தனை கனிவர்க்கங்களை நீங்கள் இதுவரை கண்டதில்லையோ, அல்லது பார்த்து காசு அதிகம் நம்மால் இதை வாங்க முடியாது என்று எண்ணி இருக்கிறீர்களோ, அத்தனை வகையான கனிவர்க்கங்களையும் பழங்களையும் நான் உங்களுக்கு முன்னால் கொண்டு வருவேன். நம்பர் 6 ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் இந்த 5ஐ பற்றி மனிதர்கள் அனுபவிப்பதற்காக சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த 6வது அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதுதான் ஒரு முஃமினுக்கு இன்பத்திலும் இன்பம். இந்த நீராரை விட, பாலாரை விட, தேனாரை விட, மது ஆரை விட, அங்கு இருக்கக்கூடிய கனிவர்க்கங்களை விட ஒரு முத்தகீனுக்கும் ஒரு முஃமினுக்கும் கிடைக்கக்கூடிய பேரின்பம் வமக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவருக்கு மன்னிப்புகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய இன்பத்தின் பட்டியலை பேசுகின்றார். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்க பெறுவது இது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய பேரானந்தம், மிகப்பெரிய பேரின்பம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைத்து விட்டால் இதைவிட ஆழமான இன்பம் சொர்க்கவாசிக்கு வேறு எதுவும் இல்லை. இது சூரா முஹம்மத் பேசுகின்றது. இதே போன்று சூரா யூனுஸிலே நீங்கள் பார்க்கலாம், லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, எவர்கள் எவ்வளவு நன்மைகளை இங்கு செய்தார்களோ அதற்கான நன்மையே நாம் கூலியாக தருவோம், அதற்கான மிகப்பெரிய இஹ்சானையே நாம் அவர்களுக்கு அழகான முறையில் கூலியாக தருவோம். அத்தோடு அது நிற்காது, வ ஜியாதா, இன்னும் அதிகமாக கூட்டுவோம். இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிரீன்களும் இது சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கிடைக்க பெறும் பாக்கியம், வஸியாதா, இன்னும் அதை அதிகமாக்குவோம் என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய இன்பம், பேரின்பம், பேரானந்தம், அல்லாஹ்வை பார்ப்பதை விட ஒரு சொர்க்கவாசிக்கு வேறு எந்த இன்பமும் மிகப்பெரியதாக இருக்காது என்று தஃப்சீர் செய்வதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இன்பமாகும். அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது நம்மிடமிருந்து அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று சும்மஸ்தகாமு, பின்பு அதில் நிலையாக நிற்பது என்பதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இதுவரைக்கும் சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 32 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 4 ருக்குகளை முடித்திருக்கிறோம் இந்த சூறாவில். இன்ஷா அல்லாஹ் அதற்கு மேலாக அடுத்தடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வை ரப்பாக முழுமையாக ஏற்று அதில் மௌத்து வரைக்கும் நிலையாக நிற்கக்கூடிய ஈமானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஆக்குவானாக. நாளை மறுமை நாளையில் இப்படிப்பட்டவர்களுக்கு எந்தெந்த சுப செய்திகளை வானவர்கள் சொல்வார்களோ, அல்லாஹ் எந்தெந்த சொர்க்க இன்பங்களை அவனை காணக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு தருவானோ அப்படிப்பட்ட ஜமாஅத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அவனிடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக.
குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார். சுப்ஹானல்லாஹ்.